சென்னை சேப்பாக்கத்தில் வருகின்ற 25ஆம் தேதி சிஎஸ்கே ஹைதராபாத் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை மந்தமாக நடைபெற்று வருகிறது. வழக்கமாக டிக்கெட் விற்பனை தொடங்கி 1 மணி நேரத்திற்குள் விற்று தீர்ந்துவிடும் நிலையில் 2 மணி நேரமாகியும் டிக்கெட் விற்பனை முடியவில்லை. ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தொடர் தோல்வியால் போட்டியை நேரில் கண்டு ரசிக்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டு பெறலாம். மீனா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அசோக், நடப்பாண்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னையில் மொத்தம் 7 போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மீது மிக அதிக எதிர்பார்ப்பு எழுந்த சூழலில் வரும் 25ஆம் தேதி சென்னை அணி ஹைதராபாத் அணியுடன் சேப்பாக்கம் மைதானத்தில் மோத இருக்கின்றது. இந்த சூழலில் சென்னை அணியின் தொடர் தோல்வியால் ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டிக்கு டிக்கெட்டுகள் வாங்குவதற்கான ஆர்வம் என்பது மிக அதிக அளவில் குறைந்துள்ளதாகவே பார்க்கப்படுகின்றது. காரணம், சென்னை அணி இதுவரை 8 போட்டிகளில் விளையாடி இருக்கிறதில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றது. 6 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கின்றது. சென்னை மைதானத்தை பார்க்கும் பொழுது இது அந்த அணிக்கு சொந்த மைதானத்தில் 5வது போட்டியாகும். தொடக்க போட்டியில் மும்பையுடனான ஆட்டத்தில் மட்டுமே வெற்றியை பெற்ற நிலையில் அடுத்த 3 போட்டிகளிலும் சொந்த மைதானத்தில் சென்னை தொடர் தோல்வி அடைந்தது. இது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் எதிரணி மைதானத்திலும் தொடர்ந்து சென்னை அணி தோல்வியை மட்டுமே தழுவி வந்த சூழலில் வரக்கூடிய 25ஆம் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது இன்று காலை சரியாக 10:15 மணிக்கு தொடங்கியது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி பொதுவாக டிக்கெட் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்துவிடும். குறிப்பாக 1700 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை டிக்கெட்டுகள் விற்பனைக்கு உள்ள நிலையில் அனைத்து டிக்கெட்டுகளுமே அதிகபட்சமாக 1 மணி நேரத்திற்குள் தீர்ந்துவிடும். ஆனால் இந்த சென்னை ஹைதராபாத்துக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது இன்றும் ஆன்லைன் வாயிலாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் டிக்கெட் விற்பனை நடைபெற்று வருவதால் இந்த போட்டியை பார்ப்பதற்கு ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் குறைந்துள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், சென்னை அணியின் முறையான அணி ஒருங்கிணைப்பு இல்லாதது, அணியின் தொடர் தோல்வி போன்ற பல்வேறு காரணங்கள் ரசிகர்கள் மத்தியில் அணியின் மீது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ள சூழலில் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது இன்னும் தொடர்கின்றது. இது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய 6 போட்டிகளிலும் சென்னை அணி வெற்றி பெற்றால் மட்டுமே தான் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு என்பது இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் மற்ற அணிகளினுடைய வெற்றி தோல்வியை கருத்தில் கொண்டே சென்னைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் சூழலில் அடுத்து வரக்கூடிய 6 போட்டிகளும் முக்கியமானது. இந்த சூழலில் வரும் 25ஆம் போட்டிக்கு சொந்த மைதானத்தில் நடைபெறக்கூடிய போட்டியை பார்ப்பதற்கு உள்ளூர் ரசிகர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மீனா.